இந்த நாளில் கூட உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் பாராட்டின இரக்கத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுண்ட் பத்தாது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளையும் கூட நம்ம ஒரு காரியத்தை இந்த நாளையும் கூட நம்ம பார்க்க போறோம். உன் பிரயாசம் ஒருபோதும் வீணாகாது. ஹல்லேலூயா. உன்னுடைய பிரயாசம் ஒரு நாளும் வீணாகாது. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுவோமா, நம்ம ரொம்ப சோர்வாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. உங்களோட பிரயாசம் ஒரு நாள் வீணா போகாது பிரதர். உங்களுடைய பிரயாசம் ஒரு நாள் வீணா போகாது சிஸ்டர். தேவன் உங்களை பார்க்கிறவராக இருக்கிறார். தேவன் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். தேவன் உங்கள் தேவைகளை காண்கிறவராக இருக்கிறார். தேவன் உங்களுடைய பிரயாசத்துக்கு தேவன் பங்குள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். யோவான் 12வது அதிகாரம் 24வது வசனம். எடுத்தவங்க வாசிக்க முடியுமா? யோவான் 12வது அதிகாரம். அவர் பூமியில் உள்ள ஜனத்திலுடைய அதிபதிகளின் நெஞ்சை அகற்றி போட்டு அவர்களை வழியில்லாத மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து சாகாவிட்டால், ஆமென், அது தனித்திருக்கும், செத்தவையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுடைய பிரயாசம் அநேகருக்கு ரொம்ப இகழ்ச்சியாக இருக்கும். நம்ம ஒரு பிரயாசம் அப்படின்னா ஒரு விஷயத்தை அடைவதற்கு நாம் பல கோணங்கள்ல முயற்சி செய்வோம். ஹல்லேலூயா. பல கோணங்கள்ல முயற்சி செஞ்சு நம்ம வெற்றி அடைவதற்காக நாம் பிரயாசப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு டார்கெட், ஒரு புள்ளி அப்படிங்கும்போது அதை நம்ம எவ்விதமாக நாம் செயல்படுவதாயிலும் அதை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாம் பிரயாசப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா. தூர தேசங்கள்ல ஆமென் குடும்பத்தை விட்டு கூட இங்க நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? பிரயாசப்பட்டு கொண்டிருக்கோம். எதற்காக நாம் பிரயாசப்படுகிறோம்? உலகத்துக்காக பிரயாசப்படுகிறோமா? ஆமென். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்வுல மேம்படுவதற்காக பிரயாசப்படுகிறோமா? தன் சுயத்துக்காக பிரயாசப்படுகிறோமா? மாம்சத்துல பிரயாசப்படுகிறோமா? மற்றவர்களுக்காக நாம் பிரயாசப்படுகிறோமா? நம்மளுடைய பிரயாசம் எதை நோக்கி இருக்கிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். தேவன் நம்மளை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்மளுடைய பிரயாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் தேவனோடு நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனோடு பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். தேவன் நம்மத்தில பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் இடைப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 10வது அதிகாரம். மத்தேயு 10வது அதிகாரம் 40 முதல் 42 வரை. தீர்க்கதரிசி என்னும் உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்புனவரை ஏற்றுக்கொள்கிறான். 42வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் கொடுக்க
கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நம்மளிடத்துல ரொம்ப எதிர்பார்க்கல. ஹல்லேலூயா. ஒரு கலசம் தண்ணீரை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவனிடத்துல நாம் அநேக காரியங்களுக்கு தேவ சமூகத்துல நாம் விண்ணப்பங்களை வைக்கிறோம். ஆண்டவரே, இந்த காரியத்தை செயல்படுத்தும் ஐயா, அந்த காரியத்தை செயல்படுத்துவதற்கு எனக்கு பலனை தாங்க ஆண்டவரே, இது என்னால முடியாது ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருந்து ஆண்டவரே இந்த காரியத்தை செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பல விண்ணப்பங்களுக்கு நாம் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல பாஸ்டிங் இருந்து நம்ம ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் நம்ம ரொம்ப பிரயாசப்பட்டவர்களாய் நாம் இருக்கோம். ஆமென். அதே போல ஆமென், நாம் தேவனுக்காக வாழ வேண்டியது அவசியம் இருக்கிறது. தேவன் ஒரே ஒரு காரியத்தை தான் கேட்கிறார், ஒரு கலசம் தண்ணீரையாவது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஒரு கலசம் தண்ணீரையாவது கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம நம்மளை கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். அந்த கோதுமை மணியானது நிலத்துல மடிந்த பிறகுதான் அது எப்படி அதோட பலனை கொடுக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு வயல் இருக்கு. ஆமென். அதுல சாதாரண போய் அதாவது விதையை தெளிச்சோம்னா என்ன, அதோட பலனை காண முடியாது. அதுக்கு அழகாக அதை செப்பனிட வேண்டும். அதுக்கு ஏற்ற பருவத்துல நம்ம என்ன பண்ணணும், அந்த கோதுமை மணியை வீச வேண்டும். அப்பதான் அதுக்குண்டான பலனை கொடுக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதே போல ஏற்ற நாளுல, ஏற்ற வயதுல, ஏற்ற காலங்கள்ல நாம் தேவனுக்காக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், என் வாழ்க்கை நான் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் காலங்கள் போகட்டும், இன்னும் கொஞ்சம் நாட்கள் கழித்து நான் ஊழியத்துக்கு வரேன், இன்னும் கொஞ்சம் நாட்கள் கழித்து நான் சுவிசேஷம் சொல்ல பிரயாசப்படுகிறேன், அது அல்ல. ஹல்லேலூயா. சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்ப ஒரு தனி கலசத்தையாவது கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதே போல நம்மளுடைய வாழ்வை தேவனுக்காக அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்வை யாருக்காக அர்ப்பணிக்க வேண்டும்? தேவனுக்காக அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். எடுத்துக்கொள்வோம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வசனம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வசனம். First Chronicle 15 chapter verse 58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து, ஆமென், நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் ஆமென், செய்யாதவர்களாயும், ஆமென், கர்த்தருடைய கிரியிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அதாவது பிரயாசம் விருதுவாய் என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அநேக நாட்கள் நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். ஹல்லேலூயா. ஒரு காரியத்துக்காக அநேக நாட்கள் நம்ம ஜெபிச்சு இருப்போம். ஆமென். உபாசித்து ஜெபித்து இருப்போம். அதே போல ஊழியத்துல நல்ல உற்சாகமாக ஓடிட்டு இருப்போம். ஆமென். ஏதோ எவ்வளவு தேவனை பிரியப்படுத்தணும்னு நினைச்சாலும் கூட ஆமென். ஹல்லேலூயா. எங்கோ ஒரு இடத்துல அதோட பிரயாசத்துக்கு பலன் இல்லாம ஒருவேளை இருக்கலாம். ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த பலன் இல்லாதபடி இருக்கலாம். ஆனால் தேவன் ஏற்ற வேளையில உயர்த்த தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்ற காரியங்கள் உங்களுக்கு புரிகிறதா? ஆமென். நான் தேவனுக்காக நான் கொடுக்கிறேன். ஆமென். நான் தேவனுக்காக எல்லாவற்றையும் செய்றேன். ஆனாலும் என்னுடைய வாழ்வுல ஒரு ஏற்றம் இல்லையே, என்னுடைய வாழ்வுல ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஏற்றம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. தேவன் உங்கள் வாழ்வை மாற்ற தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். தேவன் உங்கள் வாழ்வை புதுப்பிக்க தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். இருந்த வாழ்வை தேவன் அதாவது வெளிச்சமாக்க தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது தேவன் உங்களுடைய ஃபைலை ஓபன் பண்ணிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன பிரதர் ஃபைல்? ஆமென். யுஏஇ தேசத்துல லைசென்ஸ் வச்சிருந்தா மேக்ஸிமம் அவங்க என்ன அவங்க லைஃபே இங்க செட்டில் தான். ஹல்லேலூயா. ஆனால் அந்த டிரைவிங் லைசென்ஸ் அப்ளை பண்றதுக்கு ஒரு ஃபைல் இருக்கும்ல, அந்த டிரைவிங் லைசென்ஸ் அப்ளை பண்றதுக்கு ஃபைலை போய் ஓபன் பண்ணிட்டா ஆமென் கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல ஆமென் ஒரு 6-7 மந்த்ல நமக்கு எப்படி என்ன லைசென்ஸ் கிடைச்சிடும். ஆமென். ஹல்லேலூயா. அதே போல நம்மளுடைய வாழ்வை தேவனுக்காக ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எங்க?
பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக எடுத்துக்கொள்வோம் எபிரேயர் 6வது அதிகாரம் 10வது வசனம். எபிரேயர் 6வது அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லரே. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அதாவது உங்கள் கிரியைக்கு உங்கள் பரிசுத்தவான்களுக்கும் ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும். ஆமென், ஹல்லேலூயா. அதாவது பிரயாசங்கள் ஒருபோதும் என்ன மறக்கப்பட்டு போவதில்லை பரலோகத்துல. ஹல்லேலூயா. நம்மளுடைய பிரயாசங்கள், நாம் தேவனுக்காக ஓடுறது, தேவனுக்காக சுவிசேஷத்தை அறிவிப்பது, தேவனுக்காக நாம் நடப்பது, அது ஒருபோதும் என்ன மறந்து போயிடாது. ஹல்லேலூயா. அதுக்குண்டான ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுடைய பிரயாசத்துக்கு ஒருவேளை கால தாமதங்கள் ஆகும். ஹல்லேலூயா. ஒருவேளை கால தாமதங்கள் ஆகும், ஆனால் நம்மளுடைய பிரயாசம் ஒருபோதும் வீணாக போகாது. ஹல்லேலூயா. நம்மளுடைய பிரயாசம் ஒரு நாளும் வீணாக போகாது. தேவன் நம்மளை முன்குறித்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை அழைத்தவராக இருக்கிறார். ஆமென். நம்ம ஒருபோதும் நாம் சோர்ந்து போகாதவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதே போல அதாவது ஒரு 2 காரியத்தை இந்த நாள்ல நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். அப்ப பிரயாசம் என்னன்னு, அதாவது பிரயாசப்படுறதுனால நம்ம அது கால தாமதம் ஆனாலும் அது என்ன நமக்கு ஒருபோதும் தடையா இருக்காது. ஹல்லேலூயா. தேவன் தக்க நேரத்துல தேவன் காரியங்களை வாய்க்க பண்ண தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அப்ப ஒரு 2 காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். ஆமென். முதலாவது தேவனோடு நடக்கணும், தேவனோடு பேசணும். ஹல்லேலூயா. ஆமென். எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதியாகமம் 5வது அதிகாரம் 22, 23, 24. ஏனோக்கு நாளெல்லாம் ஏனோக்கு மெதுசலா பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஏனோக்கு யாரோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தான்? ஆமென். யாரோடு நடந்துட்டு இருந்தான்? ஹல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. மனுஷன் அவன் வேற எங்கே வழி விலகி போகல. அவன் வேற விதத்துக்கு அவன் வேற விதமாக நடக்கல. அவன் யாரோடு நடந்தான்? தேவனோடு நடந்தான். ஹல்லேலூயா. தேவனோடு நடக்கும் பொழுது அவனுடைய வாழ்வு சீர்படும். ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்வு சீர்படும். நமக்கு பலவிதமான குழப்பங்களாக இருக்கும். நம்ம செய்கிற காரியங்கள், ஹல்லேலூயா, நம்மளுடைய பிசினஸ்ல அல்ல நம்மளுடைய வேலை ஸ்தலங்கள்ல எல்லாம் நமக்கு எதிராக இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை எல்லாம் நமக்கு எதிராக செயல்படுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. எல்லா காரியத்தையும் தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆமென், தேவன் அதை சீர்படுத்த தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். தெளிவான ஞானத்தை தருவதற்கு தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். நாம் அநேக காரியங்களை நாம் குழப்பம் உள்ளவர்களாக ஒருவேளை இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அதை தேவனிடத்துல சொல்லும் பொழுது, தேவனிடத்துல கேட்கும் பொழுது, தேவனோடு நாம் வாழும் பொழுது, தேவனோடு காரியங்களை நாம் வாஞ்சிக்கும் பொழுது கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஒரு ஆட்டு மந்தையானது ஒரு மந்தையில ஹல்லேலூயா, ஒரு 100 ஆடுகள் இருந்தாலும் அந்த ஒரே ஒரு ஆடு காணாமல் போன ஆட்டை தான் என்ன தேவன் தேடி பிடித்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா ஆமென், அந்த ஆடு மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு, மேய்ப்பனுடைய குரலை கேட்டு மேய்ப்பனோடு போயிட்டு இருந்ததுன்னு வச்சுங்களேன், அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஹல்லேலூயா. ஏற்ற வேளையில தண்ணீர் கிடைக்கும், ஏற்ற வேளையில நல்ல கொழுமையான
அவன் நல்ல பச்சை பசையிலான ஒரு மரங்கள், அதாவது செடி கொடிகள், அவன் புல் வலிகள் எல்லாமே வந்து கிடைக்கும். அவன் ஆனா அந்த ஆடானது மேய்ப்பனை விட்டு வழி விலகி போகும் பொழுது, மேய்ப்பனை விட்டு நான் கொஞ்சம் தூரம் அப்படி போயிட்டு வர்றேன் அப்படின்ட்டு அது போகும்போது அது என்ன அநேக பாடுகளை சந்திக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை வந்துட்டு ஒரு ஆடு ஒரு காரியத்துக்காக போகுது, ஆமென், அது வந்து தாவி, அதாவது ஒரு கிளையை பிடிக்கும் பொழுது அது என்ன தவறி கீழே விழுந்துட்டு அப்படிங்கும்போது அந்த அடிப்பட்ட ஆட்டின் மேல அந்த மேய்ப்பனுக்கு கரிசனை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா மற்ற ஆடுகள் அது நடந்து போயிட்டு புல்வெளிகளை மேய்ந்துட்டு அவன் செடிகள் கொடிகள் அதே போல தண்ணி எல்லாம் வந்துட்டு அது எல்லாம் அதோட தேவையை அது பார்த்துக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த மேய்ப்பனுடைய பார்வை எங்க போகுது? அடிப்பட்ட அந்த ஆட்டின் மேல போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அந்த அடிப்பட்ட ஆட்டின் மேல போகுது அப்படின்னா, ஆமென், அதால என்ன பண்ண முடியாது? சரியாக நடக்க முடியாது, சரியாக ஓட முடியாது, அது ப்ராப்பரா ஒரு காரியங்களை செயல்படுத்த முடியாது. அப்ப அந்த மேய்ப்பனுடைய துணை அந்த ஆடுக்கு வந்துட்டு என்ன தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. அவங்களும் என்ன, அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவாங்க? மார்போடு அணைத்த வண்ணமாக அந்த ஆட்டை வந்துட்டு நடத்தி கொண்டு போவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல நம்மளும் எப்போது வந்துட்டு தேவனோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆடானது, அந்த ஆட்டுக்குட்டியானது, ஆமென், அந்த அடிபட்டு இருக்கிற நாட்கள்ல, அடிபட்டு இருக்கிற காலங்கள்ல அந்த மேய்ப்பனோடு போகும்போது அதுக்கு என்ன ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஒரு கவலை இருக்காது. ஆமென். அந்த ஆடானது அடிபடுவதற்கு என்னென்ன காரணங்கள் இருந்திருக்கும் சொல்லுங்களேன். அந்த ஆடு அடிபட்டு போயிட்டு, ஆனா அந்த ஆட்டுக்குட்டியானது அடிபடுவதற்கு என்னென்ன காரணங்கள் இருந்திருக்கும்? மற்ற ஆடுகள், ஆட்டுக்குட்டி ஆடு வந்துட்டு ஏதாவது மோதி இருக்கலாம், அதனால அது கால் கொஞ்சம் பெண்டா இருக்கும், உடைச்சிருக்கும். இல்லைன்னா அது தாவிக ஏதாவது குதிக்கும் போது வந்துட்டு அது என்ன பண்ணியிருக்கும்? கீழே விழுந்திருக்கலாம். இல்லை மேய்ப்பனுடைய குரலை கேட்காதபடி தன்னுடைய இஷ்டத்துக்கு போயிட்டு வந்து திரிஞ்சு அலைஞ்சி அப்படியே சுற்றி வர்றதுனாலையும் வந்துட்டு அடிபட்டு இருக்கலாம். ஆனாலும் கூட அவன் அந்த ஆடுக்கு ஏதாவது ஒன்று ஆணுச்சு அப்படின்னா அந்த மேய்ப்பனுக்கு தான் என்ன அதோட பெயின் அதிகமாக இருக்கும். ஹல்லேலூயா. மேய்ப்பனுக்கு தான் அதோட வலி அதிகமாக இருக்கும். அந்த ஆடு மறுபடியும் எழும்பி நிற்கிற வரைக்கும் அந்த மேய்ப்பனுடைய ஃபுல் ஃபோக்கஸ் எது மேலே போகும்? அந்த ஆட்டின் மேலே தான் போகும். ஆமென், ஹல்லேலூயா. அதே போலதான் நம்மளும் வழி தவறி போகாதபடிக்கு தேவனோடு நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. யாரோடு நடக்கணும்? தேவனோடு நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். உங்க வாழ்வுல வந்துட்டு சோர்ந்து போகாதபடிக்கு தடைகள் இருக்கும், ஆனாலும் தடையை உடைப்பதற்கு தேவன் பலனை தருகிறவராக இருக்கிறார். அவன் தடையை ஜெயமாக மாற்றுவதற்கு தேவனுக்கு அதிகாரம் உண்டு. தேவன் எல்லா காரியங்களையும் தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அவன் அடுத்ததாக எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. நோவா யாரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான்? தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அப்ப தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் அப்படின்னா என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாக இருந்தான், தேவனுடைய வார்த்தைக்கு கேட்டு நடக்கிறவனாக இருந்தான். ஆமாம், தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்கும் பொழுது அவனுடைய குடும்பம் என்ன பாதுகாக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 40 நாட்கள் இரவும் பகலும் ஆமென் அந்த தேசத்துல மலையை தேவன் என்ன பண்றாரு? பொழிய பண்ணுகிறாரு. ஹல்லேலூயா. தேவன் வந்துட்டு கொப்பேருங்கிற ஒரு மரத்துல நீ 300 முழம் நீளமோ 30 அடி உயர அகலமோ 30 அடி உயரமும் உண்டான ஒரு பெரிய ஒரு பேழையை வந்துட்டு நீ உருவாக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்ன உடனே என்ன நோவா என்ன பண்ணாரு? கீழ்ப்படிந்தாரு. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை கேட்டாரு. ஆமென். எங்க மழை பெய்ய போகுது, என்ன நடக்க போகுது, நான் ஏன் பேழையை உருவாக்கணும், நான் எதுக்கு இதெல்லாம் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணல? கேள்வி கேட்கல. அப்ப அவர் என்ன? தேவனோடு நடப்பதற்கு அவர் பிரயாசப்பட்டவராக இருந்தார். ஹல்லேலூயா. யாரோடு? தேவனோடு நடப்பதற்கு அவர் பிரயாசப்பட்டவராக இருந்தார். ஆமென். அடுத்ததுடைய கட்டளை வருகிறது. நீ இருக்கிற
அதாவது மிருக ஜீவன்கள், ஆமாம், காட்டு பறவைகள் எல்லாவற்றிலையும் ஜோடி ஜோடியாக இருக்கிற என்னான காட்டு பறவை, அதாவது மிருகங்கள், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணு, இந்த பேழையில வந்துட்டு நீ அடைச்சிடு. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது உன்னுடைய குடும்ப ஆட்கள் எல்லாரையும், அவங்களுடைய பிள்ளைகள், அவங்க மனைவி, ஹல்லேலூயா, எல்லாவரையும் மறுபடியும் கொண்டுட்டு வந்துரு அப்படிங்கிறாங்க. ஹல்லேலூயா. அவர் என்ன பண்றாரு? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனோடு நடக்க அவர் வந்து பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. 40 நாட்கள் இரவும் பகலுமாக, ஆமென், ஹல்லேலூயா, அந்த தேசத்துல மழை பெய்கிறது. ஆனாலும், ஆமென், ஹல்லேலூயா, நோவாவோட பேழை பாதுகாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. யாருடைய பேழை பாதுகாக்கப்படுகிறது? நோவாவோட பேழை பாதுகாக்கப்படுகிறது. அதே போலதான் நம்மளுடைய வாழ்விலையும், ஹல்லேலூயா, பெரிய பிரச்சனைகள் உருவாகலாம், மழை போல பிரச்சனைகள் உருவாகலாம், காரிருள் போல பிரச்சனைகள் உருவாகலாம். நான் அடுத்து என்ன செய்ய போகிறேன், இது என்னால எப்படி முடியும், நான் எப்படி செயல்படுத்த முடியும், நான் என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியலையே, என்னுடைய எதிர்காலம் என்ன நடக்க போகிறது என்று தெரியலையே, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன நடக்க போகிறது என்று தெரியலையே, நான் இந்த கம்பெனியை விட்டனா நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் என்று தெரியலையே, இந்த பிசினஸ்ல இவ்வளவு தூரம் தான் முடிகிறது, இதற்கு மேலாக என்னால செயல்படுத்த முடியல, இதற்கு மேலாக என்னால போக முடியல, எனக்கு இந்த ப்ராப்பரான டைம்ல பில்லு கிளியர் ஆக மாட்டேங்குது, ப்ராப்பரான டைம்ல என்னால செட்டில்மெண்ட் கொடுக்க முடியல. அநேக கேள்விகள் உங்கள் இருதயத்தில் இருக்கலாம். தேவன் உங்களை பாதுகாக்க தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவாவுடைய பேழை எவ்விதமாக பாதுகாக்கப்பட்டதோ அவ்விதமாக தேவன் உங்களையோ உங்கள் குடும்பத்தையோ தேவன் பாதுகாக்க தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய கண்ணீருக்கு, ஆமென், கணக்கு இல்ல, என்னுடைய கண்ணீருக்கு கணக்கு இல்ல. நான் எவ்விதம் பட்டு நான் பேசினாலும் என்னுடைய பேச்சை கேட்பதற்கு யாரும் இல்லை. அப்போ நம்ம கலங்கி கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இந்த நாள்ல ஒன்றே ஒன்றுதான் சொல்லுகிறது, நாம் தேவனோடு நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் யாரோடு நடக்க வேண்டும்? நாம் தேவனோடு நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். அடுத்ததாக எடுத்துக்கொள்வோம் மத்தேயு 14வது அதிகாரம், மேத்யூ சாப்டர் 14 28 to 32. ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடப்பேன், உம்மிடத்தில் வர கட்டளையிடு என்றார். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாக இருப்பதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமிழ்ந்தது. ஆமென். நடுராத்திரியில கடல் சீற்றம் உருவாகிறது. ஆமென், ஆமென். பேதுரு ஜலத்தின் மேல நடக்கிறான். ஆமென். தேவன்கிட்ட, ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், நீ நடந்து வா. ஆமென். அப்ப நடந்து வருகையில் அவனுக்கு ஒரு 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 செகண்ட் வந்துட்டு என்ன அப்படியே யோசிக்கிறான், ஐயோ நம்ம அடுத்து என்ன ஆக போறோம், ஹல்லேலூயா, அடுத்து என்ன ஆக போறோம் அப்படிங்கிற ஒரு பயம். அவன் அடுத்து என்ன ஆக போகிற என்ற ஒரு எண்ணம். அவன் ஹல்லேலூயா அப்படி நினைச்ச உடனே என்ன பண்ணான், அவன் அமிழ்ந்து போறான். ஹல்லேலூயா. ஆனால் அமிழ்ந்து போக விடாதபடிக்கு தேவனுடைய கரம், தேவனுடைய நேசக்கரம் அவனை கை தூக்கி உயர்த்துகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்படுகிறான் என்றான். ஹல்லேலூயா. யார் கூப்பிட்டது? தேவன் தான் கூப்பிட்டார். ஆமென். அப்ப எப்படி நம்ம சந்தேகப்பட வேண்டாம், நம்ம கவலைப்பட வேண்டாம், நம்ம துக்கப்பட வேண்டாம். ஆமென். ஒருபோதும் நம்ம அமிழ்ந்து போக தேவன் விட்டு விட மாட்டார். தேவன் ஒருபோதும் நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு சீற்றம் வேண்டாலும் இருக்கட்டுமே, நம்மளுடைய வாழ்வுலையும் தான் சரி. ஆமென். பிரச்சனைகள் அப்படியே மூழ்கி போகிறது போல இருக்கட்டும், தேவன் உங்கள் கரங்களை பிடித்து உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனோடு நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். கர்த்தரோடு நடக்கிறவர்கள் ஒருபோது என்ன மூழ்கி போக மாட்டாங்க. அது கடனாக இருக்கலாம்,
இல்ல சரீரத்தில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம், இல்ல நண்பர்கள் மூலமாக வருகிற பிரச்சனையாக இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம என்ன ஒருபோதும் மூழ்கி போக மாட்டான். ஆமென். அதே போல கர்த்தரோடு நடக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. கர்த்தரோடு நடக்கிறவங்க ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டாங்க. கர்த்தரோடு நடக்கும்போது ஒருபோதும் தற்கொலையின் ஆவி வராது. கர்த்தரோடு நடக்கும் பொழுது நமக்கு பயத்தின் ஆவி வராது. கர்த்தரோடு நடக்கும் பொழுது இது என்ன ஆகும், ஏதாகும், நான் என்ன பண்ண போகிறேன், நான் எப்படி வாழ போகிறேன் என்கிற அந்த பயம் நமக்குள்ள இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய எண்ணங்கள்ல பல நாட்கள் வந்துட்டு கடன் பிரச்சனையினால அவன் நான் என்ன செய்ய போகிறேன், நான் எப்படி நான் திரும்ப போகிறேன், இல்லை நான் எப்படி நான் சர்வே பண்ண போகிறேன், நான் எப்படி நான் வாழ போகிறேன் என்று நம்மளுடைய இருதயத்தில் ஒருவேளை தற்கொலையின் ஆவி எண்ணங்கள் உருவாகி இருக்கலாம். ஹல்லேலூயா. அது போல தற்கொலை ஆவி எண்ணங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்வுல உருவாக. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா தேவன் நம்மளை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை காத்து கொண்டார். தேவன் நமக்கு ஜீவனை தந்தார். தேவன் நமக்கு பலனை தந்தார். தேவன் நமக்கு சத்துவத்தை தந்தார். தேவன் நம்மளை நடத்த தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை நடத்த தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவதாக தேவனோடு, முதலாவது பார்த்தோம் கர்த்தரோடு நடக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது கர்த்தரோடு பேச வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஒரு மொபைல் எடுத்துக்கிறோம். அந்த நாட்டில் வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் போன் எடுத்துருக்கோம். ஹல்லேலூயா. அந்த ஸ்மார்ட் போன்ல காலையில முழிச்ச உடனே நம்மளுடைய கரம் எங்க போகுது? ஹல்லேலூயா. ஏன்னா டயத்தை பார்க்கறதுக்கு என்ன மொபைல்ல தான் நம்ம கையில் எடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு அது கால் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய டைம் எவ்வளவு போயிட்டு இருக்குன்ட்டு அது அளவு இல்லாது. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா பிஸியான ஷெட்யூல் பிரதர், பிஸியான ஷெட்யூல். மொபைல் ஒரு நாள் இல்லைன்னா ஆபீஸ்ல ஒன்றும் பண்ண முடியாது. அது போல ஒரு பிஸியான ஷெட்யூல். ஆமென், ஹல்லேலூயா. மொபைலுக்கு நம்ம எவ்வளவு ப்ரியாரிட்டி கொடுக்கிறோமோ அதே போல நாம் தேவனுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு மொபைல் போன்ல நம்ம மட்டும் ஹலோ 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 ஹலோன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ஆப்போசிட்ல உள்ள ஆட்கள் பேசாதபடி. ஆமென், ஹல்லேலூயா. ஒன்னு ரீசார்ஜ் முடிஞ்சு போயிருக்கும், இல்லைன்னா மொபைல் டெட் ஆயிருக்கும், இல்ல மொபைல் வந்துட்டு நெட்வொர்க் இல்லாம இருக்கும், இல்ல ஃபிளைட் மோட்ல போட்டிருக்கும், இல்ல மொபைலே ப்ராப்ளமா இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம அதுல எந்த கேட்டகரி? ஹல்லேலூயா. நம்மளுடைய ஆவி இன்னும் செத்து போகலல்ல. ஹல்லேலூயா. நாம் ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நாம் ஜீவனுள்ள தேவனை நாம் விசுவாசிக்கிறோம். நாம் ஜீவனுள்ள தேவனை நாம் என்ன பண்றோம்? படத்துல நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம தேவனோடு பேசும் பொழுது தேவன் நம்மளோடு பேச வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப தேவன் நம்மளோடு பேச வேண்டுமேனால் ஆமென், நம்மளுடைய உள்ளான பாவங்கள், ஹல்லேலூயா, நம்ம நல்லவனா கெட்டவனா என்பது அவன் தேவனுக்கு நமக்கு மாத்திரம்தான் தெரியும். ஹல்லேலூயா. ஆனா நம்மளுக்குள்ள ஒளிந்து இருக்குல்ல உள்ளான பாவங்கள், அதிலிருந்து வெளியில வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது எப்படியாப்பட்ட பாவம் என்றாலும் இருக்கலாம். ஹல்லேலூயா. அதிலிருந்து நாம் விடுதலையாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. விபச்சாரமாக இருக்கலாம். தேவன் அதை அதிலிருந்து கட்டிலிருந்து விடுதலையாக்க வேண்டும். இல்ல குடியின் ஆவியாக இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. இல்ல பொருளாசை கட்டுகளாக இருக்கலாம். அவன் எதுவா இருந்தாலும் தேவ சமூகத்துல காத்திருந்து அவன் இதற்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரே, நான் உம்மோடு இணைய வேண்டும் ஐயா. ஆண்டவரே, நான் உம்மோடு பேச வேண்டும் ஐயா. ஆண்டவரே, நான் உங்களுடைய வார்த்தையை நான் கேட்க வேண்டும் ஐயா. அப்போ நம்ம தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் மத்தேயு 17வது அதிகாரம். மத்தேயு 17வது அதிகாரம் 5வது வசனம். 4:5. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நான் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. ஒளியுள்ள மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆமென்.
மறுரூப மலையில் தேவனோடு பேசுகிறார். ஆமென். பேதுரு, யாக்கோபு, யோவான் இருந்தாலும் கூட தேவனோடைய முகம் என்ன பண்ணது? பிரகாசித்தது. அல்லேலூயா. அப்ப நம்ம தேவனோடு இணைந்து இருக்கும் பொழுது, தேவனோடு நாம் பேசும் பொழுது நம்மளுடைய முகமும் பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். தேவன் எப்படி பண்றாரு? தேவன் போயிட்டு அவர் பிதாவின் இடத்துல ஆமென், அல்லேலூயா, விண்ணப்பங்களை வைக்கிறாரு. அல்லேலூயா. அவருடைய பிதாவின் இடத்துல போயிட்டு அவர் தனிமையில என்ன ஜெபம் பண்றாரு. அதே போல நம்ம ஆமென், அல்லேலூயா, ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய முகம் பிரகாசிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நம்ம கேட்க வேண்டும். தேவனுடைய சத்தத்தை நாம் உணர்ந்து கொள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். அதே போல யாத்திராகம் 34வது அதிகாரம் 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா, சீனாய் மலை மேல ஆமென், மோசேயோட முகம் பிரகாசமா இருந்தது. ஏன் அவனுடைய முகம் பிரகாசமா இருந்தது? அவன் தேவனோடு பேசினான். ஹல்லேலூயா. தேவன் அவரோடு பேசினான். ஆமென். அப்ப வேண்டாம் சிஸ்டர். ஆமென். அப்ப நம்ம தேவனோடு பேச வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மனுஷன் ஒரு நாள் நம்மள்ட்ட பேசல அப்படின்னா, குடும்பத்தில் உள்ள ஆட்கள் ஒரு நாள் நம்மள்ட்ட பேசல அப்படின்னா, அவன் நம்மளுடைய முகம் எப்படி போயிடுது? ஹல்லேலூயா. ரொம்ப சோர்வடைந்து போயிடுது. நம்ம ஒருவேளை நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளிடத்துல பேசாம இருந்தா நம்மளுடைய முகம் எப்படி போயிடுது? சோர்ந்து போய்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஒவ்வொரு நாளும் அனுதினமும் தேவனோடு பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மளுடைய பிரயாசத்தை தேவன் அறிந்தவராக இருக்கிறார். தேவன் பெரிய காரியங்களை செய்ய தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவன் எப்படி அந்த மீண்டுமாக அந்த கோதுமை மணியானது அவன் அந்த நிலத்துல மடிந்து அது பலனை கொடுத்ததோ, அதே போல நாம் தேவனுக்காக வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இத்தனை நாட்கள் நாம் மற்றவர்களுக்காக நாம் வாழ்ந்திருக்கலாம். அவன் இந்த நாள்ல அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, நான் உமக்காக நான் வாழ்கிறேன் ஐயா. ஆண்டவரே, உங்க சித்தம் செய்வதற்காக நான் வாழுகிறேன் ஐயா. ஆண்டவரே, நான் தேவனுக்காக நான் வாழ என் வாழ்க்கை நான் அர்ப்பணிக்கிறேன் ஐயா. அர்ப்பணிப்பு உள்ள இருதயத்தோடு அவன் அப்படியே எழுந்து நில்லுங்க.